நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கடல் போல் காவிரி ஆற்று பாலத்தின் இரு கரையிலும் கரை புரண்டு ஓடும் தண்ணீரின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? கற்பகம், மேட்டூர் அணையிலிருந்து சுமார் 1,70,70,000 கன அடி தண்ணீர் காவேரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவேரி ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நாமக்கல் டு ஈரூர் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காவிரி ஆற்று பாலத்தில் இருக்கரையிலும் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், சோழசீராமணி, ஜெயரபாளையம், கொத்தமங்கலம், வடகரை, ஆத்தூர் உள்ளிட்ட காவிரி கரையோரத்தில் வசிக்கும் மக்களை நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்று தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. ஜேட்டரப்பாளையம் தடுப்பணை அருகே உள்ள விவசாய நிலங்களில் நீர் புகுந்துள்ளதால் இந்த பகுதியில் சாகுபடி செய்துள்ள மரவள்ளிக்கிழங்கு, வாழை, தென்னை மற்றும் கரும்பு ஆகிய விவசாய நிலங்கள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் பாய்ந்து செல்வதால் அங்கு பாலங்களை தொடும் அளவில் தண்ணீர் தேங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் பாலத்தில் வாகன ஓட்டிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஆற்றில் சென்று குளிக்கவும் அருகே செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது கழுகு பார்வை மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.